இப்போ நம்ம சூப்பரான ஒரு சட்னி அரைக்கலாம். அது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுக்கணும். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதுக்கு மெயினே கொத்தமல்லி தான். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா அரைச்சிடலாம். ஏன்னா அது கொத்தமல்லி நல்லா அரைப்படாது, நல்லா நைஸாக அரைச்சிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சா தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வரமிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அதை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். பை.